الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وسلم عليه எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் ஆக்கி அருள் புரிந்து இன்னும் குறிப்பாக நம்மை தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே பிறக்க செய்து அவுலியாக்கள் எனப்படும் இறை நேசர்கள், நாதாக்கள், மகான்கள், வலிமார்கள், அதிலும் குறிப்பாக உலமான ஃபைசிகளாகவும் ரஃபீதிகளாகவும் ஜமாலிகளாகவும் நம்மை ஆக்கி அருள் புரிந்து இந்த புனிதமிகு கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இந்த நினைவு விழாவில் இருலோக ரட்சகர் கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மீலாது விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய எண்ணங்களையும் நாட்டங்களையும் தேட்டங்களையும் தந்து நம்மோடு இருந்து நம்முடைய ஊர்களில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் நம்மை அழைத்து வந்து நம்மோடு அமர்ந்து நம்மை பேசவும் கேட்கவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மரியாதையும் சங்கையும் பொருந்திய சஜ்ஜாதாக்களே மற்றும் பீர்பாய்களே, உண்மையிலே இந்த இடத்துல இந்த அலங்காரங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு சிந்தனை வருது. ஆனா அதை ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு தனி ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தம் வருது. எஜமான் ஹவுசுநாயகத்துடைய நினைவு நாளை கொண்டாடுவதற்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை ஒன்று கொண்டிருக்கிறான்னு சொன்னா, எஜமான இத்திபா செஞ்சு எஜமான உள்வாங்கி நடந்தால் என்ன மாதிரி சொர்க்கத்துல அல்லாஹ் இடம் கொடுப்பான்னு நான் யோசிக்கிறேன். நான் வந்து உட்கார்ந்ததுல பார்க்கிறேன் இந்த அலங்காரங்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். இருந்தாலும் நாம போன வகையில பார்த்த வகையில ரொம்ப சிறப்பாக இருக்கு. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த ஜாஹிரை அலங்கரித்திருக்கிறானோ வல்ல ரப்புல் ஆலமீன், அதே போன்று நம்முடைய பாத்தினையும் அல்லாஹ் அலங்கரித்து கௌசு நாயகம் அவருடைய ஜிஸ்மு கல்பு ரூஹு சிறுடைய ஃபைசானை கொண்டு அல்லாஹ் நம்மை அலங்கரித்து அருள் புரிவானாக. மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ப எனக்கு முன்னால் பாட்டு படித்த ஒரு மௌலவி ஹாஃபிஸ், அவர் ஒரு பாட்டு ஒன்று படிச்சார். நீங்க எல்லாம் கேட்டீங்க. யா முஹியுத்தீனே என்று அழைத்தால் யா முஹியுத்தீனே என்று அழைத்தால் தீவினை எல்லாம் ஓடிவிடும் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கருத்து. இதுக்காக வேண்டிதான் நம்மளை ஒத்துக்க மாட்டேங்கிறோம் ஊர்ல. ஏண்டா பகிரங்கமான ஷிர்க். யா முஹியுத்தீனே அழைச்சியா ஓ வியாதி மோசிக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடுன்னா என்ன நியாயம் இருக்கு? நம்ம தரீகத்தில் அந்த மாதிரியா பாடம் வச்சிருக்கோம். நம்ம பாடமே வேறு.
இப்ப பாக்குறவன் என்ன கேட்கிறான், பச்சடா இந்த இந்த இதுக்கு தாண்டா நாங்க இந்த ஆளுங்களை ஒத்துக்கிறதே இல்லை. நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ, சர்க்கார் உருதுல பட்டாணிகள்ல ஒரு பழமொழி சொல்ல, தூ மான் நமான் மை தேரா மெஹமான் அப்படின்னு ஒருத்தன் போய் வீட்டுல உட்காந்து, நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காலும் சரி நாமும் மெஹமான் தான், விருந்தாளி தான் போய் வீட்டுல உட்காந்து. அந்த மாதிரி நீ என்ன ஒத்துக்கிட்டாலும் சரி, நீ ஒத்துக்கிறதுனால இப்ப கபர்ல வந்து நீ சாட்சி சொல்ல போறியா? யாராச்சும் சாட்சி சொல்ல போறோமா? யாரும் வர மாட்டேன். மேல நின்று அங்கேயே துரத்தி உள்ள கொண்டு மூடி போட்டு எல்லாரும் கிளம்புறதுக்கு முந்தி முதலாளா போடுது. அதனால ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது. இப்ப யாமுகைய தீனே என்று கூப்பிட்டால் நோவினை எல்லாம் தீர்ந்து விடும். இது எந்த வகையில நம்ம படிச்சாலும் அது நம்ம ஜாயிசான் பார்க்கணும். பொதுவாகவே கவிஞர்கள் கவி பாடக்கூடிய கவி எழுதக்கூடியவர்கள் வாவும் கடப்பை பின்பற்றுவார்கள் அதிகமாக. அதாவது ஒரு ஆளை புகழ்றதுக்காக என்ன வேண்டாலும் படிச்சுட்டு போடுவாங்க. ஆனா இந்த கவி அப்படி இல்லை. இது ஹக்கு, இது உண்மை, இதுதான் சத்தியம். விளங்குங்களா? இப்ப அதுக்கு முன்னால குராத் ஓதுன ஹஜரத் அவர்கள் அவங்க ஒரு ஆயத்து ஓதுனாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மெஹராபுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிஸ்க் கொண்டு போனாங்க. கேட்டா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கணும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி இல்ல, வலியா. ஏன்னா பெண்கள்ல நுபுவத்து கிடையாது, விலாயத்து இருந்துச்சு. அப்ப அவங்க வலியா மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி இருக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொண்டு போய் கொடுக்கும்படி அவர்களுக்கு உத்தரவு செஞ்சான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்க. எப்பெல்லாம் ரிஸ்க் எடுத்துட்டு போறாங்களோ அதுக்கு முந்தையே அங்கே ரிஸ்க் நிறைய இப்ப பார்த்தாலும் உணவுகள் தயாராகி இருக்கு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்தாங்க. நான் எப்ப வந்தாலும் இங்க எனக்கு முந்தி வந்து ரிஸ்க் உட்கார்ந்து கிடக்க, இது யாரு செய்யறா இந்த வேலையை? அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பொறுத்துல இருந்து எனக்கு வந்துச்சுட்டாங்க. நீங்க நல்லா கவனிங்க. ஹுவ மின் இந்தில்லாஹ். அந்த உணவு எப்படி இருக்குங்க? அந்த காலத்துல அந்த சீசன்ல கிடைக்காத கனி வர்க்கங்கள். சொல்ல போனா அது உலகத்திலேயே இல்ல, சொர்க்கத்திலே வந்ததுங்கிறது நல்லா தெரியுது. அப்படி ஒரு கனி வர்க்கங்களை கொடுத்து விடணும் அல்லாஹ். இத பார்த்தாங்க நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இது எங்கேருந்து வந்துச்சு, யார் கொண்டு வந்து கொடுக்குறா, உங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற பொறுப்பு என் மேல இருக்கு, நீங்க எப்படி முந்தியே வந்து வேற யார் கொண்டு தர்றாங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு வருதுங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருதுன்னு சொன்னால் அந்த இடம் நிச்சயமாக ஒரு மக்பூலான இடமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எங்கேயோ இல்ல இல்ல அப்படி உட்கார்ந்த பயானு நீ நின்று போனோம். இங்க வந்துருங்க. இல்ல இல்ல சரி, அதுக்கு அவங்க அந்த இருந்து இந்த இடம் இவ்வளவு இந்த அளவுக்கு மரியாதைக்குரிய ஒரு இடமா இருந்தா அது நிச்சயம் அல்லாஹ்வுடைய சமூகத்துல மக்பூலான ஒரு மரியாதைக்குரிய சங்கைக்குரிய இடம் தான் சர்க்கார் உலகம் விளக்கிக்கிட்டாங்க. அதனால உடனே சர்க்கார் அங்கேயே நின்று அல்லாஹ் கிட்ட துவா செய்ய. என்ன துவா கேட்கிறாங்க? ஹுனாலிக தஆ ஜக்கரியா. ஹுனான் என்ன அந்த அது தேவையா? ஹுனான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாம தஆ ஜக்கரியான்னு சொன்னாலும் வந்துருங்க. ஏண்டா அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல ஹுனாலிகன்னு தான் அந்த இடத்துலங்கற அல்லாஹ் தஆலா இவன் என்ன சொல்றான்? அந்த இடமே ஹரமுக்குள்ளதா இருந்துச்சு. அல்லாஹ் தெரியுமா தெரியாதா? விளங்குங்களா? இப்போ எந்த இடத்துல ஹுனான எந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுவர்க்கத்திலிருந்து உணவு அனுப்பப்படுகிறதோ அதே இடத்துல ஹுனா அங்கேயே நின்று கை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேக்குறாங்க? அங்கே நின்று கிட்டத்தட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குழந்தை வந்து 86 வயசுங்கிறாங்க, 90 வயசு 90 வயசு நம்மளாம் நினைச்சு பாக்குற வயசு அது.
யோசிப்பாரு. 38 வயசு 40 வயசு டாக்டர்கிட்ட போனோம்னா பாய் என்ன பாய் ஒரு அளவு இல்லையா ஆசைக்கு, போ பாய் தத்து எடுத்துட்டு பார்த்துட்டு போ பாய் விளங்குங்களா, தத்து எடுத்துட்டு பாய் போயிட்டே இருப்பியா. இந்த வயசுல வந்து குழந்தைக்கு 40 வயசுல 90 வயசுல அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இருக்கிறார். கேட்கல அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். கேட்கும் போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்கிறாங்க, அந்த இடத்துல தன்னை சுத்தமா தன்னை தாழ்த்தி கேட்டாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். என்ன அந்த ஆயத்து அதான் சொல்றேன். இன்னி வஹனல் அல்மு மின்னி, வஹனல் அல்மு மின்னி. அவங்க என்ன கேட்கறாங்க, யாரெல்லாம் வயசு 90 ஆயிடுச்சு, என் கூட்டெல்லாம் தளர்ந்து போச்சு, உள்ள பெக்கிறதுக்கு உண்டான எந்த சாத்திய கூறுகளும் என்கிட்ட இல்லை. தன்னுடைய லைஃப் பலகீனத்தை எடுத்து சொல்றாங்க. கால இன்னி வஹனல் அல்மு மின்னி, வஹனல் அல்மு மின்னி, என் கூட்டெல்லாம் தளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு அது வஸ்தால ரௌஷு ஷைபா, நம்ம தலைமுடி நினைச்சாலும் பெருசா எடுத்துக்கிறது அது பித்த நிறைய போயிடும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வஸ்தால ரௌஷு ஷைபா, என் தலைமுடியும் நிறைஞ்சி போச்சு. அப்புறம் வம்ராதி, ஏன் விலகின இது, கூட்டெல்லாம் தளர்ந்து போயிடுச்சு, தலைமுடியும் வெளுத்து போயிடுச்சு. இப்ப நான் புள்ள கேட்கறதுல யாரு, இப்ப நான் புள்ள கேட்கறதுல ஒரு அர்த்தம் வேணும்ல, ஏன்னா புள்ள கேட்கறேன்னா அதுக்கு தகுந்த சலாஹியத் என்னல இருக்கணும்ல. ரெண்டுலயுமே நான் ஆஃப் ஆயிட்டேன், எனக்கு இல்ல. வம்ராதி, என் மனைவியோ ஆக்கிரா, மலடு, உள்ளேயே பெக்க முடியாதுன்னு விளங்குங்களா. இருந்தாலும் நாங்க என்ன லைஃபா இருந்தாலும் பலகீனமா இருந்தாலும் நீ காதிரே குத்துறது தானே, நீ நினைச்சாலும் குழந்தை கொடுக்க சக்தி இருக்குல்ல. அதனால ரப்பே எனக்கு ஒரு குழந்தைய கொண்டு எங்க இருந்து கேட்கிறாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசல் இருந்து கேட்கிறாங்க, அங்க இருந்து கேட்கிறாங்க. தப்பியா எப்படி ஓட்ட ஆமா, உன்கிட்ட துவா கேட்டா நீ கட்டாயம் கொடுப்ப, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால ரப்பே, ஏன்னா நம்ம போய் கேட்க போற டாக்டர் சொல்றேன், என்ன சொன்ன பாத்தீங்களா, 40 வயசுக்கு பண்ண நான் ஒரே ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன். என்னுடைய எஜமான் ஃபைசி நாயகம், அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க சர்க்கார் பர்தா ஆகிறதுக்கு ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முந்தி துபாய்க்கு வந்திருந்தாங்க. அப்போ ஒரு முரீது ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் சுலைமான் ஃபைசி. அவர் துபாயில ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சார், ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சார். இப்போ அவர் வந்து ஒரு நாள் சர்க்காரை தான் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போய் விருந்து கொடுத்தார். விருந்து கொடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அவரு சொல்லல, அவங்க பீவி, அவருக்கு வயசு அப்ப கரெக்டா வந்து 55 வயசு. அவருக்கு சுலைமான் ஃபைசிங்கிறவருக்கு வயசு 55. அவர் வந்து சர்க்கார்ட்ட முறையிடல. அவரு பீவிக்கு என்ன வயசு இருக்கு, அப்ப இவருக்கு 55, அவங்களுக்கு ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க, விளங்குங்களா. அவங்க என்ன வந்து சர்க்கார்ட்ட முறையீடு செய்றாங்க, சர்க்கார் எங்களுக்கு எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க, எல்லா பிள்ளையும் கல்யாணம் செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு போச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா எனக்கு மருமகன் ஒண்ணு துணைக்கி இருக்கும், யாருமே இல்லாம தனியா இருக்கிறது, துவா செய்யுங்க. ஆம்பளை பிள்ளைக்கு துவா செய்யுங்க. அவங்களுக்கு வயசு 50, அவர் தாத்தாவுக்கு வயசு 55. சர்க்கார் என்னமா அதுக்கு ஒரு வயசு இல்லையா, ஒரு அளவு இல்லையா, அதெல்லாம் கேட்கல. அவங்க சர்க்கார் திருப்பி கேட்டாங்க, இல்லம்மா நீங்க சொல்றீங்க, அவரு கேட்க மாட்டேங்கிறாரு, அவர் பிசாம உட்கார்ந்து இருக்கிறாரு ஏன்னாங்க சர்க்கார். அவங்க வெக்கப்படுறாங்க சர்க்கார். அப்படியா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த சஃபர் நான் வரும்பொழுது நீங்க ஒரு ஆம்பளை புள்ள பெத்து வச்சுக்கீங்க ஏன்னாங்க சர்க்கார். அல்லாஹ்வுடைய ஹவுல குவத், அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு மறு வருஷம் அந்த சைக்கு நாயம் மறு சஃபர், மறு வருஷம் இல்ல, ஒரு வருஷம் தண்ணி தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். மறு சஃபர் சர்க்கார் போகும்போது அவர் கிட்டத்தட்ட 1 வயசு 1.5 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளையை பத்தி அழைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அவர் கூப்பிட்டு மஜ்லிஸ்க்கு வருவார். யாருமே உங்க மகனான்னு கேட்கவே மாட்டாங்க, மகன் பிள்ளையா மகன் பிள்ளையா. நான் இது எதுக்கு சொல்றேன், என் சர்க்காருடைய கராமத்து, அது ஒரு செய்தி. அல்லாஹ் நாடுனா எந்த வயசுலயும் இப்பவும் கொடுப்பான், இப்பவும் வல்லமை பெற்றவன் அல்லாஹ்.
விளங்குச்சுங்களா? இப்ப அந்த அடிப்படையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதோட அல்லாஹ் நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு நன்மாராயம் சொல்றேன். பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஒரு புள்ளைய பத்தி அருமை, ஒரு குலாமை பத்தி உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு நன்மாராயம் சொல்லி கொடுத்துட்டு அதே என்ன சொல்றான், உங்களுக்கு பேர் வைக்கிற சிரமம் கூட தேவையில்லை. இஸ்முஹு யஹ்யா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியாவுடைய வாசலை பதித்ததுடைய பரக்கத், பெயர் சூட்டப்பட்ட நிலையில அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். இப்ப ஏன் நீங்க இத சொன்னீங்க? முதல்ல ஒரு செய்தி சொன்னீங்க, இப்போ ஒரு செய்தி சொல்றீங்களே. முதல்ல நான் ஆரம்பிச்சது யா முஹையத்தீனே என்று கூப்பிட்டால் தீவினை எல்லாம் தீர்ந்து விடும். இதனாலதான் நம்ம ஊர்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விளங்குச்சுங்களா? நீங்க யா முஹையத்தீனே கூப்பிட்டா தீவினை எல்லாம் தீர்ந்து போயிடும். இப்ப அங்க வாசல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாசல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியா அவங்களுடைய வாசல்ல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நின்று துஆ செஞ்சாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க, அது இந்த இடமே ஹரம் தாங்க. அட இடமே ஹரம் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், மொத்த ஹரத்தை குறிப்பிடல. ஹுனா, எந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்களோ அந்த இடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுட்டாங்க. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கே இருந்து கூப்பிட்டாங்க. அல்லாஹ் எனக்கு எத்தனை வருஷத்தை ஹாஜத்து? 90 வருஷம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த 90 வருஷத்துல குழந்தைக்கு துவா செஞ்சிருக்க மாட்டாங்க. எத்தனை தடவை ஹரம்ல துவா கேட்டிருப்பாங்க, எத்தனை மஸ்ஜிதுல துவா கேட்டிருப்பாங்க. விளங்குல பாவா? இப்பதான் குழந்தை கல்யாணம் ஆகி அடுத்த மாசமே கிசு 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 கிசுன்னு சத்தம் கேட்கும் அந்த வீட்டுல, மாப்பிள்ளை வீட்டுல. என்ன ஏதாச்சும் என்ன ஏதாச்சும் என்ன ஏதாச்சும் விளங்கிச்சா? அளவு இல்லையா? விளங்கிங்களா? அதுக்கு பிறகு பாருங்க, அதுவும் தப்பு, அதுவும் சிரமம் இருக்கிறதுல. ஒரு புள்ள பெத்துக்கிட்டா நான் என்ன செய்யறது? ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா அப்புறம் நமக்கு பீவியா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, பிள்ளைக்கு அம்மாவா தான் இருப்பாங்க. நீ எப்ப என்ன பேசினாலும் ஒரே வார்த்தை, எங்க புள்ள பசியா இருக்கு, புள்ள தனியா கிடக்கு, புள்ள அழுவுது. அதுக்கு பிறகு வரப்பாரு உனக்கு தண்டனை, அது ஒன்னால தாங்க முடியாது. அதனால இப்ப நாம என்ன செய்யறோம், அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. அட கொடுக்குற யஹபு திமையேஷா, நான் உங்களுக்கு நான் கிஃப்டா தர்றேங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் கொடுக்குற கிஃப்டை ஏன் அவசரப்படுற? அல்லாஹ் கொடுப்பான். எப்போ உனக்கு கைரா கொடுக்க போறவன் அல்லாஹ் தான். சரி, நான் இப்ப நீண்ட நேரம் பேசுறது இல்லை. இப்ப ரெண்டே செய்தி. ஒன்று, யா முஹையத்தீனே என்று கூப்பிட்டால் நோவினை எல்லாம் தீர்ந்துவிடும், தீவினை எல்லாம் தீர்ந்துவிடும். ஒரு செய்தி. இங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஹரம்லயே நின்று துஆ அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பார்ல நின்று கேக்குறாங்க, அல்லாஹ் குழந்தை கொடு. விளங்குச்சுங்களா? இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த யா முஹையத்தீனே என்று கூப்பிட்டால் நோவினை எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறதுல நாமளும் கொஞ்சம் யோசிக்கணும். சில பாடல்கள் என் சர்க்கார் மஜ்லிஸ்ல படிச்சா, அரே சோர் பாய் நிப்பாட்டு, அந்த பாட்டை படிக்காத நிப்பாட்டு, இது தனியா நீ ஷேத்தை வச்சு தனியா படிக்க வேண்டிய பாட்டுவாங்க. விளங்குங்களா? இப்ப மைக்கு கிட்டத்தட்ட என் வீடு வரைக்கும் சத்தம் கேட்குது. நானும் தான் கட்டி வச்சுட்டு ஒரு சத்தமும் கேட்கல. நீங்க அசர்ல இருந்து அருமையான மௌலுது சவுண்டு கூப்பிட்டு உட்காந்து கேட்டுருப்பாங்க. சுலைமான் பாய் என்னதான் இருக்கு எனக்கு தெரியல. விளங்குச்சுங்களா? ஆக மைக்கில கட்டி நம்ம பேசணும். இப்ப யா முஹையத்தீனே என்று கூப்பிட்டால் நோவினை எல்லாம் தீர்ந்து விடும்டா. என்ன அர்த்தம்? என்ன விளங்குங்களா? நான் கேட்கிற கேள்வி நல்லா தெரியுது. இது ஷிர்க்குங்கிறது தெளிவா தெரியுது. வார்த்தையால் அது ஷிர்க்காக இருந்தாலும் ஹகீகத்துல அதுதான் உண்மை. விளங்குச்சுங்களா? அதுதான் உண்மை. என்னுடைய ஷைக் நாயகம் சொல்லுவாங்க, கோய் நபி ஹோ யா வலி ஹோ खुद से देते नहीं, कोई नबी हो या वली हो खुद से देते नहीं मगर खुदा से दिलाते हैं. நபியா இருந்தாலும் சரி, வலியா இருந்தாலும் சரி, யாரும் தன்னுடைய புறத்திலிருந்து யாருக்கும் அனுப்புறமான அளவுக்கு கூட நஃபோ லரரோ செய்யவே முடியாது. செய்யவே முடியாது. ஆனால் அப்படி இருக்க ஏன் அந்த வாசலுக்கு போறேன்? அல்லாஹ் கிட்டே வாங்கி கொடுக்கிறதுல அவர்களுக்கு நிகர் வேற யாரும் இல்லை. அதனால தான் வலிமார்களுடைய வாசலுக்கு போறோம். அதனால யா முஹையத்தீனேன்னு கூப்பிட்டான்னு அர்த்தம். நீங்க சொல்லுங்க, யா முஹையத்தீனேன்னு கூப்பிடுறது ஷிர்க். தத்தாங்களா? அப்படி பத்தாவ கொடுத்தா
மொஹியுத்தீன்ங்கிற பேர் என்ன? மொஹியுத்தீனுக்கு என்ன அர்த்தங்க? தீனை உயிராக்கி வைத்தவர், ஹயாத்தாக்கியவர், தீனை ஹயாத்தாக்கணும். இப்போ யா மொஹியுத்தீன் கூப்பிடுறது ஷிர்க்குண்டா, மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை பார்த்து மொஹியுத்தீன் சொல்றதும் ஷிர்க் தான். ஏன் சொல்றீங்க? ஏன் வழங்குதா? வழங்கல உங்களுக்கு. இப்ப சிந்தனை நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டாங்க. நான் இன்னும் பயானுடைய முகவுரைக்கே வரல. ஆரம்ப உரையிலே இருக்கிறதுனால அதுக்குள்ள உங்களுக்கு சிந்தனை மாறுது. ஒரே ஒரு செய்தி தான் நான் முடிச்சுக்கிறேன். தயவு செய்து கொஞ்சம் கவனமா கேளுங்க. வழங்க இல்லைங்க. யா மொஹியுத்தீன் கூப்பிடுறது ஷிர்க்குண்டா, யா மொஹியுத்தீன் கூப்பிட்டு அதனால நோவினைகள் எல்லாம் தீர்ந்து விடும் என்பது ஷிர்காக இருந்தால் மொஹியுத்தீன் என்று சொல்லுவதே ஷிர்க் தான். ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க அப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படி சொல்றேன்? மொஹியுத்தீன் யாரு தெரியாதா? யாருக்கும் சொல்லுங்களேன். நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. அல்லாஹ். மொஹியுத்தீன் யாரு? அல்லாஹ் தான் தீன ஹயாத்தாக்குறான். விளங்குச்சா? அதனால நீ யா மொஹியுத்தீன் கூப்பிட்டதோட உன் பாவம்லாம், உன் தீவினை எல்லாம் கரையுதுடா. எப்படி கரையுது? நீ கூப்பிட்டது அப்துல் காதிர் ஜீலானியே இல்ல, மொஹியுத்தீனை கூப்பிட்ட நீ. அதனால மொஹியுத்தீனை கூப்பிட்டதுனால அந்த பாவங்கள் எல்லாம் மறையுது. பாவம் இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஒரு 50 பேர் இருக்கிறோம் வச்சுங்களேன். 50 பேர் 60 பேர் இருக்கும். விளைஞ்சில இங்க எவ்வளவு பேர்ல இருந்தாலும் இப்ப அதான் சதபுத்துல்லா மௌலானான்னு ஒருத்தர் கூப்பிட்டார், சதபுத்துல்லா சஜ்ஜாதான் கூப்பிட்டார். யார் ஏன்னு கேட்பான்? இனாயத்துல சஜ்ஜாதா கேட்பாங்களா? நான் கேட்பேனா? இல்ல ரவுஃபிஸா சஜ்ஜாதா கேட்பாங்களா? யாரு கேட்பா ஏண்டு? சதபுத்துல்லா தான் ஏண்டு கேட்டான். எழுதிச்சா? ஏண்டா இங்க இருக்கிற இவ்வளவு பேர்ல சதபுத்துல்லா என்ற பெயருக்கு சொந்தக்காரர் அவரு. அவர் அல்லாத வேறு யாரும் ஏன்னு கேட்க மாட்டான். அப்படியே எந்திரிச்சு ஏங்க அப்படின்ட்டு உட்கார் பண்ணியா அப்படின்னு இல்லையா? அப்ப நாமும் சதகத்துல்லான்னு யாருக்கு பேர் வச்சோமோ அவரு தான் நம்ம கூப்பிட்டா ஏன்னு கேட்பாருன்னு சொன்னார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மொஹியுத்தீன் யாருடைய திருநாமம்? அதனால் மொஹியுத்தீன் என்று கூப்பிடுவோமையானால் தீனை ஹயாத்தாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அதனால நீ எந்த சூரத்துல, எந்த கோணத்துல, எந்த மூலையில முடிக்கிறன்னு கூப்பிட்டாலும் சரி, யா மொஹியுத்தீன் கூப்பிட்டா லப்பைக் அபுதீன் அல்லாஹ் தான் ஏன்னு கேட்பான். மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கேட்க மாட்டாங்க. இது நான் சொல்லல, அவங்களே தான் சொல்றாங்க. விளைஞ்சா அவங்க தான், அவங்க கொடுத்த பாடத்தை தான் நாம படிக்கிறோம். ஏன்னா நம்மள ரொம்ப பேரு பா பயங்கரமான ஷிர்க் பாவம், பயங்கரமான ஷிர்க் பா. விளைஞ்சிங்களா? பின்னால பயப்படுறாரு. விளைஞ்சில ஹக்க பேசுறதுல என்ன இருக்கு? இவெல்லாம் ஷிர்க் ஷிர்க் கபர் வணங்கிகள், கபர் வணங்கிகள். நாங்களா கபரை வணங்குறோம்? உண்மையான இபாதத்தை நம்மகிட்ட தான் இருக்கு. ஹகீகி இபாதத். விளங்குங்களா? ஷிர்க்கை விட்டும் அறவே தூய்மைப்படுத்தப்பட்டவர்கள், ஷிர்க்குடைய வாழையே இல்லாத வாழக்கூடியவர்கள். அதனால தான் நான் சொல்றேன், யா மொஹியுத்தீன் என்று நாம கூப்பிட்டால் நோவினை எல்லாம் தீர்ந்துவிடும். ஆனா நீ யா மொஹியுத்தீன் கூப்பிட்ட நோவினை எல்லாம் வந்துவிடும். ஏன்? நீ கூப்பிட்டா ஷிர்க், நாங்க கூப்பிட்டா தௌஹீத். உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய விளக்கத்துக்கும் எங்க விளக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால நீ மொஹியுத்தீன் கூப்பிடாதே. விளங்குதா? மொஹியுத்தீன் யாருக்கு கூப்பிட தெரியுமோ அவங்ககிட்ட போய் கூப்பிடு. அதனாலதான் அல்லாஹ்விடத்துல நேரடியா நாம பேசாம மொஹியுத்தீன் ஆண்டையுடைய தர்பார்ல போய் நின்று கூப்பிடுறோம். மொஹியுத்தீனை கூப்பிட்டு கூப்பிடுறோம். அதுல ஒரு பரக்கத்து இருக்கு, பெயருக்கு ஒரு பரக்கத்து இருக்கு. ஒரு சரித்திரம் ஆயங்குடியில கூட பேசுறேன். ஆயங்குடியில ஃபங்க்ஷன்ல நீங்க சொன்னேன். அதற்கு மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னா நம்ம தாலிம் பாடம் வச்சிருக்கிறோம், தாலிம் கிதாப்ல இருக்கு, பாடம் படிக்கிறோம். ஆனா அமல்ல இருக்கான்னா அமல்ல இல்லை. அமல்ல நம்ம கொண்டு வர்றதில்லை. அதுல சில பேருக்கு பயம், இவர் இப்படியே சாமியார் மாதிரி போயிடுவாரோ. சாமியார் உட்கார மாதிரி, ஷாஜஹான்கள் உட்கார்ற இடம், மன்னர்கள், மன்னாதி மன்னர்கள், மலிக்கும் பின் துன்யா வ மலிக்கும் பின் ஆகிரா.
மொய்யத்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொன்னாங்க, அல் மூமினு, மூமின் யார் தெரியுமா? மலிகுன் ஃபித் துன்யா, இந்த உலகத்திலேயே அவன் அரசன். மலிகுன் ஃபில் ஆகிரா, ஆகிரத்திலேயே அவன் அரசனா இருப்பான். நீ நினைக்கிற அரசர்டா படம் இருக்குங்க பின்னால, ஆனா உள்ளங்களை தட்டிப்பாரு, எல்லாத்திலயும் அவரு தான் இருப்பாரு. எந்த உள்ளத்துல பாரு அவரு தான் இருப்பான். விளங்குங்களா? அதனால இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி அவருக்கு போயிடுவாங்க. சில குடும்பங்கள் நான் பார்த்து, ஏன் தம்பி நீங்க அதிகமா வர்றதில்லை அப்படின்னு கேட்டோம். இல்லை, எங்க அம்மா பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏதாச்சும் நூல் முடிஞ்சு போட வேண்டியது தானே. அம்மா பயப்புதான் நூல் முடிஞ்சது போட்டு விடலாம்ல. விளங்குதா? இல்ல இல்ல, நீ அப்படியே போயிடுவேன். எங்க போயிடுவ? அப்படியே நாங்களா எங்க போயிட்டோம்? பொதுவாக எனக்கு 5 புள்ள. காட்டுக்கா போயிட்டேன் நானு. காட்டுக்கா போட்டேன். ஏன் அல்லா காட்டுவாசியா? அல்லா காட்டுவாசியாங்க. உன் பெடரி நரம்பையோட உனக்கு நான் சமீபமா இருக்கேங்கிறான். காட்டுக்கு நீயே போற. கௌசு நாயகம் காட்டுல போய் அல்லாவை அடையிட்டு அல்லாவை பார்ப்பதற்காக வேண்டி படிச்சார் பாருங்க. அவரு அடி படிச்சார். கௌசு நாயகம் காட்டுல போய் அல்லாவை தேடினாங்க. கான்கால ஒருத்தர் பாட்டு படிச்சார். எங்கே நான் சென்று தேடுவேன் எங்கள் ரசூல் முஹம்மது முஸ்தபா அப்படின்னு படிச்சுட்டு, பாலைவனம் சென்று தேடவா அல்லது ஈச்ச மரத்து பொந்துல போய் தேடவான்னு படிச்சார். நான் சர்க்கார் பக்கத்துல உட்கார்ந்தேன். சர்க்கார் சொல்லிட்டாங்க, காய்க்குவா இவ்வளவு சிரமம் என்னத்துக்குன்னு கேட்டாங்க. என்னத்துக்கு ரசூலை போய் அங்க தேடுறேன்? வினாடியில ரசூலோட ஒரு முலாகாத் ஆயிடும். வினாடியில ரசூலோட ஜியாரத் ஆயிடும். எதுக்கு போய் தேடுறேன்? யார்கிட்ட போகணுமோ அங்க போய் தான் போவாங்க. விளங்குச்சுங்களா? யார்கிட்ட போகணுமோ அங்க போய் தான் ஆகணும். அது அவரவர்களுக்கு உண்டான இடத்துல போவாது. அல்லாஹ்வே திருமறையில சொல்லிட்டான், அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி கபீரா. ரஹ்மானை பத்தி கேட்கணும்டா பாகவர்ட்ட போ. ஏண்டா சென்னைக்கு ஒரு ஆள் போயிருப்பான். சென்னை வாசிகள் சில பேர் இங்க இருக்காங்க. ஒரு ஆளு போய் கேட்டா, இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேட்டான். என்ன கேக்குறாங்க? அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? அவன் போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கு. இவன் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப இவனுக்கு போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால இவனுக்கு குழப்பமா போச்சு. நமக்கு போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தானே இப்ப போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்கிட்ட கேட்டா கடுப்பாயிடுவான்னு இன்னும் ஒருத்தட்ட போனான். எங்க இங்க போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு கேட்டான். அவன் சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்கு. அதுக்குள்ள புதுசா சிரிச்சாரு. விளங்குங்களா? இவனுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா போச்சு. இப்ப நாம அப்படிதான் போவா தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிதான் தேடிக்கிட்டு இருக்கிறோம். விளங்குங்களா? இன்னும் கொஞ்சம் குழப்பமா போச்சு. என்னடா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கான், போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான். இப்ப குழப்பம் என்ன? இது